பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 39வது வசனம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல சிரமங்களையும் பல நெருக்கத்தையும் நாம் சந்திக்கிறோம். சில நேரத்தில் நாம் இப்படி சிந்திப்பது உண்டு: தீயவர்கள் முன்னேறுகிறார்கள், நியாயமானவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அப்படி நமக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் ஒரு பெரிய உண்மையை நினைவுபடுத்துகிறது. நீதிமான்களின் ரட்சிப்பு மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஏங்க, நம்முடைய இக்கட்டான காலத்தில் அவரே அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். நம்ம யாரும் காப்பாற்ற முடியாத நேரங்களில் கூட அவர் நம்மோடு தாங்க இருக்கிறார். நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது அவர்தான். நான் இப்படி சொல்லட்டா, நாம் தேவனை நம்பி நீதியாய் நடக்கும்போது தேவன் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்வாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, நீங்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பது யார் அப்படின்னா கர்த்தர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் நீங்கள் நெருக்கப்படும் பொழுது உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். நீங்கள் நம்பினவர்கள் தூரமாவார்கள். ஆனால் கர்த்தர் மட்டும்தானங்க உங்கள் நெருக்கத்தில் உங்கள் கூட இருக்கிறவர். காரணம் தெரியுமா? உங்களுடைய நெருக்கத்திற்காக நெருக்கப்பட்டவர் அவர்தாங்க. அதனால தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என அன்பானவர்களே, உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்களுக்கு துணையாய் நிற்கிறது யாருன்னா என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. சில நேரத்தில் நாம் காத்திருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் தெய்வன் நம்முடைய போராட்டங்களை எல்லாம் பார்க்கிறாருங்க. உங்களுடைய துன்பத்தின் நடுவில் பிரைஸெல்லாம் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு பலமாய் நிற்பாய். நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் தேவனை நம்புங்க. மனிதர்களை விட தேவனில் நம்பிக்கை வைங்க. நீதியாய் நடந்து நீதியை செய்யுங்க. தேவன் உங்களை காப்பாற்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா? கர்த்தாவே, என்னுடைய துன்பமான நேரங்களில் நீங்கள் தான் அடைக்கலம்பா. உம்மை அடைக்கலமாய் நான் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் பயப்படாமல் உம்மை மட்டும் நம்பி வாழ எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையில் உம்முடைய இரட்சிப்பையும் உம்முடைய பாதுகாப்பையும் காண எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.